ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்குறோன்னா, கேரளா ஸ்பெஷல் இலை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உள்ள ஸ்டஃபிங் வந்து பலாப்பழம் வச்சு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு சுடுதண்ணி வச்சுக்கலாம். சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணியில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோடனே நல்லா தண்ணி கொதிஞ்சு வந்துட்டு, தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறமா பச்சரிசி மாவு 1 கப் எடுத்து போட்டிருக்கேன். அதில் தேவையான தண்ணி வந்து கரெக்டாக அப்பப்போ விட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து அதுக்குள்ளே பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் எடுத்து அந்த தண்ணியிலே வெல்லம் போட்டு வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆன கரைஞ்சி வந்த உடனே 3 பலாச்சோலை எடுத்து பலாச்சோலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த வெல்லத்திலே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வெல்லமும் அந்த பலாப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஒரு 5 மினிட்ஸில். அப்போ வந்து தேங்காய் துருவி போட்டுக்கலாம். இதுலேயே ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த பலாப்பழ பூரணம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பலாப்பழ பூரணம் வந்து இப்போ நல்லா ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணோன்னே ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவும் பூரணமும் ரெடி. அடுத்தது இந்த அடை பண்ணுறதுக்கு நம்ம வந்து வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சுக்கிறோம். எண்ணெய் தடவி மேலே இன்னொரு வாழை இலையை எடுத்து போட்டு தடவினோம்னா கரெக்டாக வந்துடுது. தண்ணி தொட்டும் தடவலாம், ஆனால் அது கையில் ஒட்டும். அதனால் இதே மாதிரி இன்னொரு இலை போட்டு அதுலேயும் லைட்டாக எண்ணெய் போட்டு தேய்ச்சோம்னா நமக்கு கரெக்டான சேஃப் வந்துடும். இந்த மாவு வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாத திக்காகவும் இல்லாத கரெக்டான ஸ்டேஜுக்கு தடவி எடுத்துக்கிட்டோம்னா மாவு குக்காகி வர்றப்போ அந்த பூர்ணத்தோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மாவு ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மாவு நம்ம தேய்ச்சி எடுத்த உடனே அந்த பூர்ணம் உள்ளே வச்சுக்கலாம். கச்சிதமாக வைங்க, அதிகமாக வச்சா லீக் ஆகிடும். கச்சிதமாக வச்சு நம்ம இலையை வந்து மடக்கி நடுவில் ப்ரெஸ் பண்ணாத சைடில் அந்த ஓரமெல்லாம் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா லீக் ஆகாது இருக்கும். ஏன்னா குக்காக இந்த வெல்லம் வந்து தண்ணி வெளியே கரைஞ்சி வரும். அதனால் சைட்ஸ் எல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி விட்டு இட்லி செட்டில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அடையை வந்து ஒவ்வொன்றா அடுக்கிக்கலாம். நம்ம இலையில மடக்கி வைக்கிறதுனால வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் போக நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பச்சரிசி மாவு நல்லா வேகணும். வெந்து எடுத்தோடனே நம்மளோட சூப்பரான இலை அடை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.